இன்றைக்கும் அதே போல் ஒரே தலைப்பில் விசுவாசத்தை குறித்து உங்களோடு கூட நான் வேத போதனை நடத்த விரும்புகிறேன். இன்றைக்கு மேலோட்டமாக ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இந்த விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேகமாக நான் சொல்லுகிற வசனம் எல்லாமே உங்களுக்கு தெரியும், தெரியாதது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சிம்பிள் வசனங்கள் தான். இது நமக்கு ஒரு முன்னுரையாக, அதாவது முகவுரையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை முதல் முகவுரையாக நம்ம கற்றுக்கொண்டு வருகிற வாரங்களிலே நிறைய காரியங்களை, விசுவாசத்தினால் வரும் ஆசீர்வாதங்கள், விசுவாசத்தினால் என்னென்ன வகை, எப்படி எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி விசுவாசிக்கக்கூடாது, விசுவாசத்திலிருந்து நமக்கு வழி விலக பண்ணுகிற காரியங்கள் என்ன, இப்படி நம்ம ஆழமான காரியங்களுக்குள்ளே நம்ம போகலாம். ஆகவே இன்றைக்கு மேலோட்டமாக உங்களுக்கெல்லாம் விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்க. மார்க் 9:23. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது நமக்கு தெரிந்த சம்பவம். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்ட ஒரு மகனை சீஷர்களிடத்திலே கொண்டு போன பொழுது அவர்களால் விரட்டி விட முடியவில்லை. அந்த சூழ்நிலையில் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அந்த பிசாசின் கிரியை நின்று விடுதலை ஆக்கி அந்த பிள்ளையை கர்த்தர் சுகப்படுத்தினார், விடுதலை கொடுத்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இந்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனாலும் நம்ம விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கவில்லையா தெரியல, எல்லாவற்றையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தெரியும், விசுவாசித்தால் இது நடக்கும் என்று தெரியும். ஆனாலும் அந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. காரணம், விசுவாசத்திற்கு எதிர்ப்பதும் என்னது? அவிசுவாசம். அந்த விசுவாசம் கிரியை செய்யும் பொழுதே அந்த அவிசுவாசமும் கிரியை செய்கிறதுனால தான் நம்மால் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்பொழுதுமே பாருங்க, ஒரு பொருளை மேலே தூக்கி வீசினா மேலே போய் கொண்டிருக்கிற அந்த உந்து விசை அப்படி மேலே தள்ளி கொண்டு போகும் பொழுதே இன்னொரு விசை செயல்படும். அது என்னது? புவி ஈர்ப்பு விசை. உந்தி தள்ளுகிற ஒரு விசை அதுக்கு ஈக்குவலாக கிரியை செய்கிறது புவி ஈர்ப்பு. அதனால தான் மேலே போட்டப்பட்ட ஒவ்வொரு பொருளும் அதே வேகத்தில் கீழே வந்து விடுகிறது. அதே போல தான் எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு காரணம் விசுவாசம் என்றால், நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்தில் முன்னேறி போகிறோமோ அந்த அளவுக்கு அவிசுவாசம் என்ன செய்யும்? கீழே பிடித்து இழுக்கும். ஏனென்றால் அந்த அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது சாத்தான். எப்பொழுதுமே தேவனும் பிசாசும் ஆப்போசிட்டாக தான் கிரியை செய்வாங்க. தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தால் பிசாசு என்ன செய்வான்? அதற்கு மாறாக அந்த திட்டத்தை உடைப்பதற்கு அவன் கிரியை செய்வான். அதே போல பிசாசு ஒரு திட்டத்தை வைத்திருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த பிசாசின் திட்டத்தை உடைத்து என் பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டும், மேலே கொண்டு வர வேண்டும் என்று அவர் கிரியை செய்வார். ரெண்டு கிரியைகளும் எப்பொழுதுமே இணைந்து வரும். ஆனால் கர்த்தருடைய கிரியை கண்டிப்பாக ஜெயம் பெறும். ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது இயேசுவை குறித்து ஒரு திட்டம் இருந்தது, அவர் ரட்சிக்கிறவர் என்பது. அதை அறிந்த சாத்தான் இந்த இயேசுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவன் திட்டம் தீட்டினான். பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு, அதே போல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் விசுவாசித்து பெரிய காரியங்களை செய்து விடுவோம், பெரிய காரியங்களை பெற்று விடுவோம் என்பதை அறிந்த பிசாசு எப்பொழுதும்
அந்த விசுவாசம் நமக்குள்ளே தூண்டி எழுப்பப்படு வரும்போது பின்பக்கமாக என்ன செய்வான்? கொஞ்சம் அவிசுவாசத்தை அனுப்பி கொண்டே இருப்பான். அதனால தான் இந்த தகப்பனார் சொல்லுகிறார், விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன் உங்களால் அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறேன், ஆனால் ஒரு ஓரத்தில் என்ன இருக்குது? அவிசுவாசம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், அவ்விசுவாசத்தின் ஆவியை தூக்கி வீசிட்டு விசுவாசத்தின் ஆவி டாமினேட் பண்ணும்போது, அதிகமாக செயல்படும் பொழுது நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதம், இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசம் நமக்கு மிக மிக முக்கியமான காரியம். ஆமேன். இன்னும் ஒரு வசனம் இதே போல உள்ளது, வாசிப்போம். மத்தேயு 19:26. மத்தேயு 19:26 வசனம். தேவனாலே எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதே போல தேவனாலே எல்லாம் கூடும். ஆமேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே வேளையில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ பாருங்க, நம்முடைய ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அப்போ ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிற நமக்கும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை கத்தர் கொடுக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஆண்டவர் இல்லையா? எப்போவுமே ஒரு எஜமான் அப்படின்னா ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்களா? கீழே வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ் இருக்காங்கன்னா டீச்சர்ஸ்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்பாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவரால் கூடாதது ஒன்றும் கிடையாது. அதே போல அவரை விசுவாசிக்கிறவர்களால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மையும் தம்முடைய பார்வையில் அவரோடு கூட ஈக்குவல் நம்ம பொசிஷனை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவை எல்லாவற்றையும் யாரால் செய்ய முடியும்? விசுவாசிக்கிற நம்மால் செய்ய முடியும். ஆமேன். உதாரணமாக பாருங்க, இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்கினார். உருவாக்கும் பொழுது பார்த்து வெளிச்சத்தை பார்த்து சொல்ல, வெளிச்சம் உண்டாக கடவது சொன்ன உடனே உருவாயிற்று. அப்போ ஆண்டவருக்கு அவிசுவாசம் அங்கே இருந்துச்சா? நான் சொல்கிறேனே, ஒரு வேளை வெளிச்சம் உண்டாகாமல் போயிட்டா என்ன செய்கிறது? இருந்துச்சா? இல்லை. அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் சொல்கிற வார்த்தையை அவர் விசுவாசித்தார், உடனே அது அப்படியே நடந்தது. அதே போல் ஒவ்வொரு காரியங்களையும் சிருஷ்டித்தார். கடைசியில் மனுஷனை உருவாக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மனுஷனை நமது சாயலாக நமது ரூபத்தின்படி உருவாக்குவோமாக என்று சொல்லிவிட்டு தான் மனுஷனை உருவாக்கினார். அப்போ ஆண்டவருக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதே காரியங்களை அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கும் கத்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அவர் சொல்லுகிறார், நான் செய்தவைகளையும் செய்வார்கள், அதை பார்க்கிலும் அதிகமான அற்புதங்களையும் விசுவாசிக்கிறவர்கள் செய்வார்கள். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ பெரிய ஆண்டவர் இல்லையா? நம்மை நேசித்து நமக்கு அந்த வல்லமை கொடுத்து, விசுவாசிக்கிற ஒரு கிருபை கொடுத்து, விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து, விசுவாசத்தின் மூலமாக பெரிய காரியங்களை, அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நம்மை அதற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் விசுவாசம் என்கிற தலைப்பை நமக்கு கொடுக்கிறாரே என்றால், நம்மால் பெரிய காரியத்தை செய்கிறவர்களாக நம்மை உருவாக்கி கர்த்தர் நம்மிடத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம எல்லாம் தியானிக்கிற இந்த நாட்களில் நிச்சயமாகவே நாம் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். இதுல விசுவாசம் இல்லையே? ஆமேன். விசுவாசிக்கணும். நிச்சயமா விசுவாசத்தை பற்றி கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரே என்றால், நான் விசுவாசித்து தேவனைப் போல எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க போகிறேன். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கு விசுவாசிங்க.
இந்த விசுவாசத்தை குறித்து தொடர்ந்து சில வாரங்கள் இந்த விசுவாசத்தை குறித்து போதிக்கப் போகிறேன். இடையில வருஷத்தின் இந்த டிசம்பர் மாத கடைசியில் மட்டும் சில வாரங்கள் நம்முடைய சகோதரன் நம்முடைய பரிசுத்தத்துக்கு அடுத்த புதிய வருஷத்துக்கு ஏற்ற தேவ போதனைகளை கொடுக்க வருவாங்க. அதன் பிறகு புது வருஷத்தில் நம்ம தொடர்ந்து இந்த விசுவாசத்தை தியானிக்க போகிறோம். ஏனென்றால் விசுவாசத்தினால அரிய பெரிய காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொல்லி மார்க் 16-17 வசனங்களில் அவ்வளோ நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கை வைத்தால் சுகம் அடைவார்கள் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லி நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த பெரிய அடையாளங்களை எல்லாம் நம்ம செய்து முடிக்கணும்னா நமக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அந்த விசுவாசத்தினால கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். விசுவாசத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ லூக்கா 1 அதிகாரம் அதுவும் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த 2 வசனமே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது. அதே வேளையில் மார்க் 9:23 சொல்லுகிறது. ஏற்கனவே சொல்லிட்டேன். மார்க் 9:23, நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற என்னாலும் எல்லாம் கூடும். ஆமேன். ஒருவேளை இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா விசுவாசத்தை பார்த்து சிம்பிளாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தெரிந்தது தானே ஒன்று ஒருவேளை நீங்களும் நினைக்கலாம், அல்லது இங்கே வந்திருக்கிற நீங்களும் நினைக்கலாம். இன்றைக்கி நம்முடைய பைபிள் ஸ்டடியே சிம்பிளாக சின்ன காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமேன். வேதத்திலிருந்து சிறிய காரியங்கள் தான், ஆனால் சின்ன காரியத்தில் தான் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 40 வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், வாசிக்க கேட்போமா? யோவான் 11:40. விசுவாசிக்கும் போது நடக்கிற மற்றொரு காரியம், விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையையே காணக்கூடிய அளவுக்கு இந்த விசுவாசம் செயல்படுகிறது. நமக்குள்ள இந்த விசுவாசம் செயல்பட்டால் நம்ம எதை பார்க்க முடியும்? தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். தேவ மகிமை என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த மகிமையை பார்க்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய மகிமை என்று சொல்லும் பொழுது அற்புதங்களை தான் குறிக்கிறது. தேவனுடைய மகிமை என்பது இந்த இடத்துல அற்புதங்களை குறிக்கிறது. அப்போ அற்புதங்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்றைக்கு லாசரு மரித்து 3 நாட்கள் ஆனது. 4வது நாள் ஆண்டவர் அப்போதான் வீட்டுக்கு வருகிறார், மார்த்தாள் மரியாளை சந்திக்க. அப்போ ஆண்டவர் கேட்குறார், மரித்த லாசருவை எங்கே வைத்தீர்கள், அந்த இடத்துக்கு கொண்டு போங்க என்று சொன்ன உடனே இந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், 4 நாளாக இருக்கலாம், மரித்து போய் இருக்கலாம், அங்கே புழு பூச்சி பிடித்து நாற்றம் பிடித்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் அந்த மரித்த மனிதன் உயிரோடு எழும்ப முடியும். ஆமேன். அப்போ மரித்து 4 நாளான அந்த லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு கர்த்தர் எதிர்பார்த்த ஒரே ஒரு தகுதி விசுவாசம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா? அதுதான் தேவ மகிமை. மகிமையான அற்புதங்கள். இந்த அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் விசுவாசம். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். கானா ஊரில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து 11 வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எதற்காக இந்த வசனத்தை சொல்லுகிறேன் என்றால், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அந்த மகிமை எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அற்புதங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில்
தேவனுடைய அற்புதங்களை காண முடியும். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப முடியும். ஒன்றுமில்லாத சாதாரண தண்ணீரை திராட்சரசமாக கர்த்தரால் மாற்ற முடியுமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மரித்து போன இடங்களில் நம்பிக்கையற்ற காரியங்களை உயிரோடு எழுப்புவது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமேன், ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் ரசம் தண்ணீர் எப்படிப்பட்டது? தண்ணீருக்கு நிறம் கிடையாது, தண்ணீருக்கு மனம் கிடையாது, தண்ணீருக்கு சுவை கிடையாது. ஆனால் அது திராட்சை ரசமாய் மாறும் பொழுது அதுக்கு நிறம் கிடைத்தது, சுவை கிடைத்தது, மனம் கிடைத்தது. அப்படி ஆசீர்வதிக்க முடியுமானால் ஒன்றுமில்லாத நம்மை மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்ற விதத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்மை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். எப்போ முடியும்? நீ விசுவாசித்தால். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அதே போல லூக்கா 2ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:45. லூக்கா 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். மரியாளை பார்த்து எலிசபெத் வாழ்த்துகிற ஒரு வார்த்தை தான், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். இன்னைக்கு நம்ம விசுவாசித்தா கர்த்தர் நமக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் எப்படி எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரெயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். உதாரணமாக வேதத்தில் இன்னொரு வசனம் உண்டு, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. அதே போல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும்? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை எப்பொழுது வாழ முடியும் என்றால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம அவரை விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனிடத்திலே நம்ம நெருங்கி அவருடைய விசுவாசத்தை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு விருப்பமானவர்களாக பிரியமானவர்களாக வாழ முடியும். அப்போ என்ன விசுவாசம் என்றால் அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் முதல்ல விசுவாசிக்க வேண்டிய காரியம் தேவன் உண்டு. ஆமேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது கடவுள் இருக்கிறாரா, இயேசு இருக்கிறாரா, உண்மையான தெய்வம்னு சொல்கிறாங்களே, உண்மையிலே அவர் இருந்தா எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டங்கள் நடைபெறுகிறது என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சரி, தேவன் ஒருவர் உண்டு. ஆமேன். மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவர் இந்த உலகத்தில் இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் மரித்து போன தெய்வம் கிடையாது, அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற தெய்வம் என்பதை முதல்ல விசுவாசிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விசுவாசம். தேவன் உண்டு. ஆமேன். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி தெய்வங்கள் உண்டுங்கிறாங்க, தேவர்கள் உண்டுங்கிறாங்க. ஆனால் உண்மையான தெய்வம் ஏசப்பா மட்டும்தான் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ மரித்த பரிசுத்தவான்களை தெய்வமாக்குறாங்க, மரித்த மகான்களை தெய்வமாக்குறாங்க. இன்னும் சரித்திரத்தில் சொல்லப்பட்டவைகள் அது உண்மையோ பொய்யோ தெரியாது, புராணங்களில் சொல்லப்பட்டவர்களை தெய்வங்கள் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் எல்லாருடைய கல்லறையும் மூடி தான் கிடக்குது. ஆனால் உயிரோடு எழுந்த தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஆமேன். அவருடைய கல்லறை மட்டும்தான் இன்றைக்கும் திறக்கப்பட்டதாக இருக்குது. லாசருவின் கல்லறையும் இப்போ திறக்கப்பட்டதாக தான் இருக்குது. ஆனால் அவன் திரும்ப மரித்து பல வருடங்களுக்கு பிறகு மரித்து வேறொரு இடத்துல கல்லறையிலே வைக்கப்பட்டான். அந்த கல்லறை மூடப்பட்டு தான் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும்தான் திறந்திருக்கிறது. காரணம், அவர் மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் ஒரு மெய்யான தேவன் உண்டு, அது இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். அதில் அசைக்க முடியாத விசுவாசம் இருக்க வேண்டும்.
சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், இயேசு உண்மையான தெய்வம் தான் சொல்கிறீங்க, ஆனால் எவ்வளோ பேர் இயேசுவை அறியாதவங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நீங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, மக்கள் கஷ்டப்படுறாங்களே, கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுறாங்களே என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். உண்மையிலேயே இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டாலும் மறு உலகத்தில் ஒரு பரலோக வாழ்வை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமேன். அதற்காக இந்த உலகத்தில் நமக்கு எப்பொழுதுமே கஷ்டப்படுத்துவார் என்று சொல்ல முடியாது. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமேன். ஆகவே நாங்கள் இன்றைக்கு உபத்திரவத்தில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த உபத்திரவத்தை மாற்றக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் உண்டு என்பதை நம்ப வேண்டும். அடுத்தது அந்த வசனம் சொல்லுகிறது, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஹல்லேலூயா. அதான் ஏசாயால ஒரு வசனம் உண்டு, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் புத்திரருக்கு நான் சொல்லவில்லை. சும்மா என்னை சும்மா தேடுங்க, தேடுறதுனால எந்த லாபமும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. என்னை தேடினால் உங்களுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அதற்கு பலன் உண்டு. நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா மற்ற எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். நான் கர்த்தரை கனம் பண்ணினால் அவர் என்னை கனம் பண்ணுவார். நான் அவருடைய ஆலயத்துக்கு வந்தா அவர் எனக்குள் வாசம் பண்ணுவார், என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு விதைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் அறுவடையை காண்பேன். நான் காலையில் அதிகாலையில் தேடினால் அவரை கண்டடைவேன். ஆமென். நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் எனக்கென்று நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினால் என்னுடைய கிரீடத்தில் முத்துக்கள் வைக்கப்படும். நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வாழ கர்த்தர் எனக்கு ஒரு ஜெயத்தை தருவார், ஜெயமுள்ள வாழ்க்கை தருவார். இந்த உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழும் பொழுது என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இதெல்லாம் அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன். சும்மா ஏதோ தேடுறேன், நான் தேடினா அவருக்கு தான் லாபம் அப்படி கிடையாது. நம்ம அவரை தேடினா நமக்கு தான் லாபம். ஆமென். எந்த அளவுக்கு நம்ம தேடுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் பாதுகாப்பை கொடுக்கிறார். எந்த அளவுக்கு அவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய முக பிரகாசத்தை நம்ம மேலே வீச பண்ணுகிறார். எந்த அளவுக்கு அவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெட்கப்பட விடமாட்டார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவரை தேடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர், பலன் கொடுக்கிறவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். முதல்ல தேவன் உண்டு, தேவன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அடுத்தது தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் அளிக்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 11:24. ஆமேன். ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது விசுவாசத்தோடு நாம் ஜெபித்தால் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆமேன். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் பதில் கொடுப்பார், எனக்கு இந்த அற்புதத்தை செய்வார் என்று நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அப்போ ஜெபம் பண்ணுவதற்கு கூட ஒரு விசுவாசம் வேண்டும். அப்போ எப்படி நம்ம ஜெபிக்கிறோமோ அவரை தேடினால், ஜெபத்தில் அவரை தேடினால் அவர் நமக்கு பதில் கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அப்படி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகத்தை கொடுக்கும், விடுதலை கொடுக்கும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. இப்போ விசுவாசத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. வருகிற நாட்களில் இந்த விசுவாசத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம அதிகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். விசுவாசம் என்றால் என்ன? சரி, விசுவாசிக்கணும்னு சொல்கிறீங்களே, இந்த விசுவாசம் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். விசுவாசம் என்பது
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அப்போது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் என்ன? விசுவாசம். விசுவாசம் என்றால் நம்பிக்கை. அப்போ விசுவாசம் என்றால் இந்த நம்பிக்கையின் உறுதி. நம்பிக்கை என்னென்னலாம் நம்புகிறோமோ அதோடைய உறுதி தான் விசுவாசம். அப்போ திரும்ப சொல்லி பாருங்க, நம்பிக்கை என்றால் விசுவாசம். அப்போ எதெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அதோடைய உறுதி தான் விசுவாசம்னா குழப்பமாக இருக்கா இல்லையா? குழப்பம் இருக்கு இல்லையா? சமீபத்தில் மோகன் சிலாசரஸ் அண்ணனுடைய ஒரு புத்தகத்தை படிக்கும்போது தான் இதை குறித்து ஆண்டவர் எனக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கை என்பது வேறு, விசுவாசம் என்பது வேறு. ஆமென். நம்பிக்கை என்றால் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம். நம்பிக்கை என்றால் ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த தேகம் அழிந்த பிறகு எனக்கு ஒரு பரலோகத்துக்கு போவேன், பரலோகம் எனக்கு குடியிருப்பு, இது நம்முடைய நம்பிக்கை. அடுத்தது இயேசு ஒருவர் உண்டு, ஒரு தெய்வம் என்பது நம்முடைய நம்பிக்கை. அவர் பிறந்தார், மரித்தார், உயிரோடு எழும்பினார் என்பது ஒரு நம்பிக்கை. மீண்டும் வரப்போகிறார் என்பது நம்பிக்கை, அதுவும் நம்பிக்கை. மீண்டும் வரும்பொழுது என்னை அவரோடு சேர்த்துக்கொள்வார் என்பது நம்பிக்கை. அவர் வரும்பொழுது அநேக வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவார் என்பது ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் நம்பிக்கை. நம்புகிறோம், இப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்புகிறோம். ஆனால் விசுவாசம் என்பது நாம் நம்புகிற காரியங்கள் எல்லாமே எனக்கு நடக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு மீண்டும் வருவார் என்றால் என்னை மீட்டுக்கொள்ள வருவார், என்னை அவரோடு கூட உயரத்திலே கொண்டு போய் உன்னதத்திலே ஆளுகை செய்யும்படி அவர் வருவார் என்கிறது தான் விசுவாசம். அந்த நம்பிக்கையை எனக்கு என்று எடுத்துக்கொள்வது, உரிமை பாராட்டுவது, அதை உறுதியாய் பிடித்து கொள்வது தான் விசுவாசம். ஆமென். இப்போ புரியுதா உங்களுக்கு? நம்புகிறேன், ஆமாம் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நான் நம்புகிறேன் என்றால் அது என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன் என்றால், ஆமாம் நீ நம்புகிற, என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்யும்? நடக்கும். ஆனால் விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? உறுதியாக நான் சொல்கிறேன், இன்றைக்கு எனக்கு இது நடக்கும். ஆமேன். என் வாழ்க்கையில் இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்கும் நான் நம்பினேன், ஆனால் இப்போ விசுவாசிக்கிறேன், நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. எனக்கு அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்வார், எனக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்வார், என்றைக்காவது செய்வார் என்பது நம்பிக்கை, இன்றைக்கு செய்வார் என்பது விசுவாசம். அல்லேலூயா. அப்போ எல்லா காரியங்களையும் நீங்கள் விசுவாசிக்கணும். நம்புனா அந்த நம்பிக்கை அப்படியே இருந்துட்டுருக்கோம். ஆனால் உறுதியாய் நம்புறது என்றால் அது விசுவாசம். இன்றைக்கு நடக்கும், இப்பொழுது நடக்கும். கர்த்தர் சொன்னால் சொன்னது தான், எனக்கென்று சொன்னது எனக்கு தான். வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு தான், நான் விசுவாசிக்கிறேன். வேதத்தில் இருக்கிறது ஆபிரகாமுக்கு என்றால் அது நம்பிக்கை, ஆனால் எனக்கு என்றால் அது விசுவாசம். ஆமேன், ஹல்லேலூயா. வேதத்தில் வசிக்கும் பொழுது நிறைய வாக்குத்தத்தங்கள் வரும். எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம்புகிறோம், உண்மைதானே? நம்புவோம். ஆனால் அதில் ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்முடைய இருதயத்தை தொடும். பார்த்துருக்கிறீங்களா? உள்ளத்திலிருந்து ஒரு விசுவாசத்தை தூண்டி எழுப்போம், அதுதான் விசுவாசம். காரணம், இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு நிறைவேற்ற போகிறார். 10 வாக்குத்தத்தம் இன்னைக்கு படித்தா கூட ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய உள்ளத்தை தொடுமே, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அது எனக்குரியது, எனக்குரியது என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை உரிமை பாராட்டுவது, உறுதியாய் பிடித்து கொள்வதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போ நம்புகிறோம், ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன், அனுபவிக்க போகிறேன், சுதந்திரித்து கொள்ள போகிறேன். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரோ ஒருவருக்கு இல்லை, எனக்கு. ஆமேன். இதை சொல்லும்போது ஒரு சம்பவம், ரொம்ப ஆச்சரியமான சம்பவம். ஏற்கனவே அவங்களுக்கு சொன்னனா என்று எனக்கு தெரியலை. ஒரு சகோதரி கல்யாண கார்டு கொடுக்கறதுக்காக இங்கே வந்தாங்க. அப்போ நம்முடைய சகோதரரை பார்த்து ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி அவங்க சொன்னாங்க, கல்யாண கார்டு கொடுத்துட்டு ஒரு சாட்சியை சொல்லிட்டு போனோன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு மகனுக்கு திருமணம், இவங்க ஊழியம் செய்கிறாங்க,
கணவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, பணத்துக்கு வழியே கிடையாது. அப்போ அடிக்கடி இவங்க ஊழியத்துக்கு என்று ஓடும் பொழுது கணவர் சொல்லுவாராம், நீ ஊழியத்துக்குன்னு ஓடி என்ன பிரயோஜனம், நீ ஊழியம் செய்கிறதுனால உனக்கு என்ன லாபம், இயேசு உனக்கு என்னத்தை செய்ய போகிறாரு, ஏன் இப்படி ஓடுற, நீ ஒரு வேலைக்கு போனாலாவது கொஞ்சம் பணம் கிடைக்கும், அந்த பணத்தை சேர்த்து வச்சா நம்முடைய மகனுக்கு திருமண நாள் வரும்போது திருமணத்துக்கு பணம் உதவுமே என்று சொல்லி அடிக்கடி திட்டுவாராம். பையனும் ரொம்ப கிண்டல் பண்ணுவானாம், மம்மி ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஆத்துமா ஊழியம் ஜபோன்னு ஓடுறாங்க, என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் ஓடும்போது அவங்க அம்மா மட்டும் சொல்லுவாங்களாம், நான் நம்புகிறவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் கண்டிப்பாக எனக்கு அற்புதங்களை செய்வார், நான் விசுவாசிக்கிறதுனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் என்று சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. திருமணம் ஒழுங்காயிருச்சு. திருமணத்துக்கு எவ்வளவு செலவாகும் என்று கணக்கு போட்டு பார்த்த பொழுது 3 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று அவர்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா ஹஸ்பண்டு கேட்டாரா, 3 லட்சம் ரூபாய்க்கு எங்கே போகிறது, பேங்க்கில் நானும் லோன் போட முடியாது, தம்பியும் இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான், லோன் போட முடியாது, ஆகவே என்ன செய்வது, இவ்வளோ நாள் திரும்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு உனக்கு கொடுத்துருவாரா, நீ ஊழியம் செய்கிற இயேசு உனக்கு கொடுப்பாரா. இவங்க சொன்னாங்களாம், என் இயேசு எனக்கு தருவார், எப்படியாவது தேவைகளை சந்திப்பார், திருமணம் ஆச்சரியமாய் நடக்கும், கவலைப்படாதீங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்களாம். அப்போது திடீரென்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு தெரியலை சரியா இந்த ஊழியக்காரர் யார் என்று சொல்லி. ஆனால் இவங்க அவங்களிடத்துல சொல்லியிருக்காங்க, ஐயா என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்க போகுது, பண தேவைகளை சந்திக்கும்படி ஜெபித்து கொள்ளுங்கள், பணத்து தேவை தாங்கன்னு கேட்கல, தேவைகளை சந்திக்கும்படி ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே இந்த ஐயா ஜெபம் பண்ணியிருக்கார். ஜெபம் பண்ணிட்டு இந்த அம்மாவை உற்று நோக்கி இருக்கிறார். உற்று நோக்கும் பொழுது அவர்கள் அந்த ஐயாவுக்கு புரிஞ்சிட்டு இது யார் என்று சொல்லி இந்த அம்மா. அப்போ என்ன உனக்கு தெரியுதாம்மா அப்படின்னு கேட்டவுடனே தெரியலையா ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மலேசியாவில் இருந்து நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். நான் மலேசியாவில் இருக்கும்போது பல வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு கிராமத்தில், திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது நீ எனக்கு 5000 ரூபாய் காணிக்கை கொடுத்தியே, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறாங்க. ஆமாம் ஐயா ஞாபகம் இருக்குது, நீங்கள் தான் உங்களா, ஏன்னா எனக்கு கேள்விப்பட்டேன், நான் பணம் அனுப்பினேன், உங்களுக்கு கொடுத்தேன், ஆனால் எனக்கு மறந்து போச்சு. ஆனால் அவர் சொன்னார, நான் மறக்கலம்மா, கர்த்தர் இப்போ எனக்கு திடீரென்று உன்னை ஞாபகப்படுத்தினார், நீ செஞ்ச ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் மறக்கலை, உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிவிட்டு திரும்ப ஜெபித்தாங்களாம். திரும்ப ஜெபம் பண்ணிவிட்டு அவர் சொன்னாரா, அம்மா ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுகிறாரு, உனக்கு ஒரு செக்கு கொடுக்க சொல்லி, ஒரு சின்ன காணிக்கை கொடுக்க சொல்லி சொல்கிறாரு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கவரில் செக்கு எடுத்து கையில் கொடுத்துட்டாராம். ஓப்பன் செக்காக இருந்துச்சான், கையில் கொடுத்துட்டாராம். அப்போ சொன்னாங்களாம், நீ போய் பேங்க்கில் போய் பணத்தை எடுத்துக்கொள் என்று சொன்ன உடனே இவங்க வீட்டில் போகிற வழியிலேயே அந்த செக்கை திறந்து பார்த்துருக்காங்க. 3 லட்சம் ரூபாய். ஆச்சரியம். ஏற்கனவே இந்த செக் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதி வைத்திருக்கிறார். அப்போ கவர்லேருந்து டக்குன்னு எடுத்து கொடுக்குறார், அதுக்கப்புறம் எழுதலை, கொடுத்துட்டார். அப்போ இதை பார்த்த உடனே கணவர் தான் கூட வந்தாராம். சொன்னாராம், 3 லட்சம் ரூபாய் எவன் உனக்கு தூக்கி கொடுக்க போகிறான், எந்த பைத்தியக்காரன் உனக்கு தூக்கி கொடுக்க போகிறான், நீ வேணா பாரு, போய் பேங்க்கில் போய் இதை போட்டு பாரு, உனக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் வருதா, இல்லை நீங்கள் யார் செக்கை தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு ஏமாற்றிட்டீங்களே என்று உன்னை என்னவாவது பண்ண போகிறாங்க பாரு என்று சொன்ன பொழுது, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த பணத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன், இந்த செக்கு கையில் இருக்குது, இதுக்குரிய பணம் எனக்கு இருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன் என்று அவங்க அறிக்கை பண்ணாங்களாம். அடுத்த நாள் பேங்க்கில் இருக்கும்போது இவங்களுக்கும் ஒரு டென்ஷனாக, இவர் சொல்கிறாரே ஒருவேளை அப்படி ஆயிருமா, உடனே கேன்சல் பண்ணி அவிசுவாசத்தின் ஆவியே வெளியே போ, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் கேட்கவே இல்லை, எவ்வளோ பணம் ஆகுனே சொல்லலை, ஆனால் 3 லட்சம் ரூபா கையில் செக்கு கொடுத்துருக்கிறாரே, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி பேங்க்கில் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இவங்க டோக்கன் கூப்பிட்ட உடனே வேகமாக போய் பார்த்தா கட்டுக்கட்டாக பணம் 3 லட்சம் ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த இடத்துல இருந்தே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியே வந்து, அப்போ அவங்க கணவர் அப்போ தான் சொன்னாரா, என்னை தயவு செஞ்சு கரங்களை பிடிச்சி மன்னிச்சிக்கோ, உன்னை நான் கேவலமாக பேசினேன், நீ விசுவாசித்திருக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாராம். அப்போ அவங்க அந்த ஐயா கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தாங்களாம். இப்போ பணம் எடுத்துட்டேன் ஐயா என்று சொல்லி அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணும்போது
அந்த தகப்பனார் சொன்ன அந்த ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அவர் அவரிடத்துல யாரோ ஒரு ஊழியக்காரர் சர்ச்சு கட்டணும் ஐயா, நாகர்கோவில் பகுதியில் சர்ச்சு கட்டணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி 1 வருஷத்துக்கு முன்பாக கேட்டிருக்காங்க. இவர் அந்த 3 லட்சம் ரூபாயை விசுவாசிகளிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வாங்கி கலெக்ட் பண்ணி 3 லட்சம் ரூபாய் எடுத்து கொண்டு வந்து அதை செக் எழுதி கவரில் வச்சு அந்த ஊழியக்காரருக்கு கொடுக்கும்படி அவர் நாகர்கோயிலில் இருக்க கிராமத்துக்கு போயிருக்கிறார். அங்கே போய் அந்த ஊழியக்காரரிடத்தில், ஐயா சர்ச்சு கட்டணும்னு சொன்னீங்களே, பணம் கொண்டு வந்திருக்கேன் என்று சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், ஐயா கர்த்தருடைய கிருபையினால் இந்த 1 வருஷத்துக்குள்ளே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், சர்ச்சை கட்டி முடிச்சிட்டோம் ஐயா, எங்களுக்கு இந்த பணம் தேவையில்லை, தேவைப்படுகிற ஏதாவது ஒரு ஏழை ஊழியருக்கு நீங்கள் இதை கொடுத்துருங்க என்று அவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இவர் அந்த செக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். இவர் ஜெபிக்கும்போது ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், இவர்களுக்காகத்தான் இந்த பணத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று உடனே எடுத்து கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன். நான் நம்புகிறோம் கர்த்தர் என் பிள்ளையுடைய திருமணத்தை நடத்தி கொடுப்பார், நம்புகிறோம் என் பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், நம்புகிறோம். ஆனால் நிச்சயமாகவே என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், நான் ஆண்டவருடைய மகிமையை காணப்போகிறேன், விசுவாசிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் பொழுது அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:1. நம்பப்படுகிறவர்களின் உறுதி உங்களுக்கு சொல்லிட்டேன், நம்பிக்கை. ஆனால் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது விசுவாசம். அதே போல காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாத காரியங்கள் நிறைய இருக்கிறது, ஆனால் நிச்சயமாக தெரியும், நான் அதை பார்ப்பேன். ஆமேன். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய கண்களுக்கு மறைவாய் இருந்தாலும் நாளைக்கு நான் பார்ப்பேன், அது விசுவாசம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களுடைய கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நாளைக்கு நான் பார்ப்பேன், அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் படுகிற பாடுகளுக்கு என்ன ஆண்டவரே என்று ஒரு வழி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு தெரியும் இந்த பாடுகள் முடிவடையும் என்பது எனக்கு தெரியும். இதுதான் நிச்சயம், விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். ஆமேன். என் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண் என்ன செய்யலை, காணலை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு கண்ணில் தெரியுமா? தெரியாது. கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் கூட இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் என்று நினைக்கவில்லை, தோன்ற கூட இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என் ஆண்டவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றி முடிப்பார். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய கண்கள் காணாமல் இருக்கலாம், என்னுடைய காதுகள் கேட்காமல் இருக்கலாம், என் இருதயத்தில் நான் நினைத்து கூட பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியும், ஆவி எனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஒரு நேரம் வரும் பொழுது அதை என்னுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நம்முடைய வயிற்றுக்குள்ளே குழந்தை உருவாகும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் ஒரு ஆவலாக இருக்கும் இல்லையா? குழந்தைய முகம் எப்படி இருக்கும்? 40 நாள் கூட ஆயிருக்காது. ஆனால் என்ன 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 வரும்? அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? அப்புறம் என்ன என்ன வரும்? கலராக இருக்குமா கருப்பாக இருக்குமா? மூக்கு எல்லாம் ஒழுங்காக இருக்குமா? எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு ஜாடை எப்படி இருக்கும்? யாரை போல் இருக்கும்? என்ன மாதிரி இருக்குமா? கணவரை மாதிரி இருக்குமா? யாரை மாதிரி இருக்கும்? இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம்.
கண்கள் பார்க்கல, ஆனால் நமக்குள்ளேயே ஒரு உருவத்தை நம்ம உருவாக்கிட்டு என்னுடைய குழந்தை என்று உருவாக்கி கொண்டு நம்ம காத்திருப்போம். ஆனால் அது கண்டிப்பாக நம்முடைய காத்திருப்புக்கு ஒரு பலனை கொடுப்பார். அது கண்டிப்பாக 10 மாதங்களுக்கு பிறகு கரங்களில் நம்ம தூக்கி பார்ப்போம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் பார்ப்பதற்கு முன்னாடியே நமக்கு தெரியும், எனக்கு கர்த்தர் ஒரு குழந்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் விசுவாசம். நான் பார்க்கல, ஆனால் எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் பார்க்கல, ஆனால் கர்த்தர் எனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் பார்க்கல, ஆனால் என்னுடைய எதிர்காலம் கட்டப்படும், ஆசீர்வதிக்கப்படும். நான் பார்க்கல, நான் கேட்கல, ஆனால் என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம், காணப்படாதவைகளின் நிச்சயம். நமக்கென்று ஒரு பரலோகம் உண்டு. பார்க்கல, ஆனால் போக போகிறோம் ஒரு நாள். ஆமென், ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகம் உண்டுன்னு இப்போலாம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் பார்க்கல. ஆனால் என்னுடைய பெயர் அதில் நிச்சயமாக இருக்கும். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு ஒரே வழி இந்த விசுவாசம்தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்கணும், என்னுடைய கண் காணாவிட்டால் கூட பரவாயில்ல, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவீர், என்னை ஆசீர்வதிப்பீர், எனக்கு அற்புதங்களை செய்வீர், என் பிள்ளைகளை உயர்த்துவீர். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3:17. ஆமென். காற்றை காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். ஆமென். கண்களில் தெரியலை, காற்று இல்லை, மழையும் இல்லை. ஒரு தண்ணி வரணும்னா என்ன இருக்கணும்? காற்று அடிக்கணும், அப்போ தான் மேகம் வரும். அப்புறம் மேகம் வந்து அந்த மேகத்தில் திரும்ப காற்று அடிக்கணும், அப்போ தான் மழை பெய்யும். அப்படி மழை பெஞ்சாதான் தண்ணி வருவதற்கு வாய்ப்பு. ஏனென்றால் இவர்கள் இருக்கிற இடம் வனாந்திர பாதை, ஏதோமின் வனாந்திர பாதையில் நடந்துட்டுருக்காங்க. இப்போ சாதாரணமான நம்ம மாதிரி இடம்னா வாய்க்காலை வெட்டின உடனே அங்கே என்ன வந்துடும்? தண்ணி வந்துடும். முன்னெல்லாம் 5 அடியில் தோண்டினாலே தண்ணி வரும். இப்போ 100 அடி, 300 அடி, 400 அடி தோண்டுனா தண்ணி வருது. ஆக மொத்தம் தோண்டுனா தண்ணி வரும். ஆனால் வனாந்திரத்தில் எவ்வளவு தோண்டுனாலும் அங்கே என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது. அப்போ அந்த வனாந்திரத்தில் தண்ணி வரணும்னா ஒரே ஒரு காரியம், காற்று வரணும், மழை வரணும். இந்த 2 தவிர வேற வாய்ப்பே கிடையாது. ஆனால் காற்றும் இல்லை, காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வாய்க்காலை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும், நீங்களும் உங்கள் மிருக ஜீவன் அனைத்து பேரும் இந்த தண்ணியை குடிப்பீங்கன்னு சொல்கிறாரு. அதை விசுவாசித்து காணாவிட்டாலும் விசுவாசத்தோடு கூட இந்த வனாந்திரத்தில் என்ன வாய்க்காலை வெட்டினா தண்ணி வருமா, காற்றிலேயே மழையிலேயே என்று அவிசுவாச வார்த்தைகளை பேசாமல் விசுவாசத்தோடு வாய்க்காலை வெட்டின பொழுது தண்ணீரை அவர்கள் கண்கள் கண்டது. ஆமென். ஆசீர்வாதம் வருவதற்கான சூழ்நிலை இல்லை, ஆனால் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது. அதே வனாந்திரத்தில் தான் தண்ணி புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்தா இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருந்தாலும் நம்முடைய தேவனை நாம் விசுவாசித்தால் அற்புதங்களை காண்போம். ஹல்லேலூயா. வாய்க்காலை வெட்டுதல் விசுவாசத்தை செயலில் கொண்டு வருவது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, கண்டிப்பாக எனக்கு அற்புதங்களை செய்வீர் என்று நம்புவது. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை, ரோமரில் ஒரு வசனம் உண்டு, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன். இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பலன் இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பலவான் என்று சொல்லுங்க. பணம் இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா.
எங்கே பார்த்தாலும் தோல்வி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயத்தை தருவேன். இதுதான் விசுவாசம். இல்லாத நேரத்தில் இருக்கிறது என்று அழைத்து நமக்கு கொடுக்கிறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காணலை, காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் காணலை, ஆனால் ஒன்று நிச்சயமாக தெரியும், என் தேவன் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவார். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். விசுவாசம் என்றால் என்ன, அந்த விசுவாசம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றெல்லாம் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே வாய்க்கும் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆமேன். அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும், கண்ணில் நான் பார்க்காவிட்டாலும், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். என்னை அவர் ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறபடியால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கு வந்து நிறைவேறும் என்று சொல்ல 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 அந்த விசுவாசத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த விசுவாசத்தை நம்ம துவக்கிறவரோ முடிக்கிறவரோ ஆண்டவர் தான். விசுவாசத்தை நமக்குள்ள துவக்கிறவர். இன்றைக்கு கர்த்தர் கொஞ்சம் விசுவாசத்தை தட்டி எழுப்பி இருக்கிறார், துவக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், இந்த விசுவாச ஓட்டத்தை முடித்து ஜெயத்தோடு முடித்து பரலோகத்துக்கு போக வேண்டும். ஆமேன். இன்றைக்கு விசுவாசம் துவங்கி இதோடு முடிகிறதில்லை. நம்முடைய விசுவாச வாழ்க்கை கடைசி வரைக்கும், நித்தியம் வரைக்கும், பரலோகம் வரைக்கும் நம்மளை கொண்டு போவது தான் இந்த விசுவாசம். ஹல்லேலூயா. அதனால தான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த விசுவாச ஓட்டத்தை ஓட வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை விசுவாசத்தினால தான். விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனை விசுவாசித்தால் கண்டிப்பாக அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு காலத்தில் இந்த இயேசுவை நம்ம விசுவாசித்ததுனால தான் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாரே. நமக்கு ஆண்டவரை விசுவாசித்ததுனால இந்த அதிகாரத்தை கொடுத்தா. ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சம் விசுவாசத்துக்கே இவ்வளோ ஆசீர்வாதம்னா, இன்னும் வர வர விசுவாசத்தின் ஆழங்களுக்குள்ள நம்ம போக போகிறோம். ஆமேன். விசுவாசத்தினாலே எவ்வளவு அற்புதங்களை எல்லாம், பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நிறைய பேர் செய்தார்களோ, அப்படிப்பட்ட கிரியைகளை நாம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நம்ம போராடி ஓட்டத்தை முடித்து நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இந்த விசுவாசம் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசமே இல்லாமல் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. அப்போ இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. தேவன் பேரில் விசுவாசம், தேவனிடத்தில் விசுவாசம். தேவன் ஒருவர் உண்டு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்கிற அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தோடு இன்னைக்கு இந்த விசுவாசத்தை நாம் துவக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாச ஓட்டம் இன்னும் தொடர்ந்து ஓட போகிறது. நீங்கள் மறக்காமல் இந்த விசுவாசத்தை குறித்த போதனைகளை கேட்க ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரியான நேரத்துக்கு துவங்கி சரியான நேரத்துக்கு முடித்து உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் சந்தோஷமாய் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஹல்லேலூயா.
ஆகவே இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு மேலோட்டமாக ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வாசனங்கள் தான். இன்னும் நம்ம இந்த விசுவாசத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள், எப்படிப்பட்ட விசுவாசங்கள், விசுவாசத்தின் அளவுகள், விசுவாசத்தினால் அரிய பெரிய காரியங்களை செய்த மக்கள், விசுவாசத்தில் நாம் எப்படி உறுதியாய் நிலைத்து நிற்பது, விசுவாசத்தில் எப்படி பெருகுவது என்பதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி, அப்பா, இந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள தட்டி எழுப்பும்படி நீர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே நமக்கு தெரிந்த வசனங்கள் தான், ஆனாலும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை கர்த்தர் போட்டிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு, அவரை தேடுகிறவர்களுக்கு பதில் கொடுப்பார் என்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் போட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல், நான் விசுவாசித்தால் கர்த்தரால் என்னெல்லாம் கூடுமோ அவை எல்லாவற்றையும் நான் செய்வேன், அதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வேன் என்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இதுவரைக்கும் நான் நம்பி இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. நம்புகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இதுவரைக்கும் என் கண்கள் காணலை, என் காதுகள் கேட்கலை, என் இருதயத்தில் தோன்றலை. ஆனால் ஆவியானவர் இந்த விசுவாச வரத்தை தூண்டி எழுப்புறதுனால கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார், இந்த காரியங்களை நான் அனுபவிப்பேன், நான் பெற்றுக்கொள்வேன், நான் பார்ப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் என்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் பிசாசுகளை துரத்த முடியும், வியாதியஸ்தர்களை குணமாக்க முடியும், தரித்திரர்களை ஐஸ்வர்யவான்களை மாற்ற முடியும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க முடியும், பலவீனங்களை பலவானாய் மாற்ற முடியும். ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க, இந்த ஜீவிய ஓட்டத்தில், விசுவாச ஓட்டத்தில் உம்மை நோக்கி ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விசுவாச ஓட்டத்தில் ஜெயத்தோடு முடிய வேண்டுமானால் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். இதோ நீங்கள் விசுவாசிக்கும்படி ஒரு மூலை கல்லை நான் வைத்திருக்கிறேன், அதை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மூலைக்கல் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனை நாம் விசுவாசித்திருக்கிறோம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன் என்று நான் விசுவாசித்திருக்கிறேன். இல்லாவிட்டாலும் இருக்கிறதை போல அழைக்கிறவர் என் தேவன். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாவிட்டாலும் குழந்தை இருக்கிறது என்று அழைத்து 100 வயதில் ஒரு குழந்தை கொடுக்க முடியுமானால், சாராளின் கற்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமானால், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து 4 நாளான அந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்ப ஆண்டவர் எதிர்பார்த்தது விசுவாசம் தானே. அப்படியானால் என்னுடைய உலர்ந்த நம்பிக்கைகள், உலர்ந்த எலும்புகள் உயிரடைய ஆண்டவரே ஒரு விசுவாச வரத்தை எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா, எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா. இந்த விசுவாச வரத்தை இன்னைக்கு அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. இந்த விசுவாச வரம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்
என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் பொரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய உம்மை நோக்கி இந்த விசுவாச ஓட்டத்தை நாங்கள் ஓட ஜெயத்தோடு ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எங்கள் விசுவாச கண்களினால் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே எங்களுடைய சிந்தையிலே நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளின் படியே இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்த வேத வசனங்களின் படியே ஒரு விலையேற பெற்ற விசுவாசம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள தட்டி எழுப்பப்படுவதாக ராஜா. இந்த விசுவாசத்தின் ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள இறங்கி வருவதாக ராஜா. விசுவாசித்து தேவனுடைய மகிமை காண எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. விசுவாசத்தின் மூலமாக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இந்த விசுவாசத்தின் மூலமாக அரிய பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இப்படி நாம மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து ஒரு நாள் வரும் பொழுது எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தையும் பரலோகத்தையும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்கள்லாம் விசுவாசிகள் என்று பெயர் வைத்திருந்தாலும் விசுவாச ஓட்டத்தில் ஆண்டவரை ஜெயத்தோடு ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எந்தெந்த காரியங்களில் நம்பிக்கை இழந்து வந்தார்களோ, அவிசுவாசத்தோடு இங்கே வந்தார்களோ, கர்த்தர் அவர்களை தட்டி எழுப்பினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முடியாதவைகளை இவர்களுக்கு முடித்து கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள், உமக்கு ஸ்தோத்திரம். இணையதளத்தின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இந்த விசுவாசம் அவர்களுக்குள் இனி வருகிற நாட்கள்ல கிரியை செய்யட்டும் அப்பா, கிரியை செய்யட்டும் அப்பா. அற்புதங்களை அவர்கள் காண்பார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பத்திரமா இவர்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்வீராக. நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.